நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற, அதாவது நாகை மாவட்டத்திலையும் சரி, இங்கே மலேசிய மக்கள், அதாவது மலேய மக்களுக்கும் சரி, மலேசியா சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஜாலர் அப்பம், பிளைன் ஜாலர் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2-3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயத்தை. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் தான் இது வாசம் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ஆப்ஷனல் தான், ஊர்லலாம் நாங்கள் போட மாட்டோம், ப்ளைனாக தான் இருக்கும். இங்கே மலை மக்கள் அந்த கலருக்காக மஞ்சள் கலர் சேர்க்குறாங்க, அது வாசமாகவும் நல்லாவும் இருக்குது. தேவையான உப்பு, அது கூட 1/2 கப் திக்கான தேங்காய் பால், இது ரொம்பவே முக்கியம். தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட ஒரு முட்டை சேர்க்குவோம், இதுதான் ட்ரெடிஷ்னல். முட்டை வேணாம் அப்படிங்கிற வெஜிடேரியன்ஸ் நீங்கள் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம 1/2 கிலோ மாவு இதுலேயே சேர்த்து கலக்க போகிறோம். அந்த காலத்துலலாம் வயசானவங்க பார்த்திங்கன்னா கையாலேயே இதை கட்டி இல்லாமல் கரைப்பாங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு ஹேண்ட் பீட்டர்லேயோ இல்லை இந்த மாதிரி மிக்சிலேயோ போட்டால் ரொம்பவே ஈஸியாகிடுது, கட்டி இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் தான், 500 கிராம் இல்லாமல் 400 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த அளவு 1/2 கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு கப்பு, அதாவது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ப்ளஸ் அந்த தேங்காய் பால், அந்த முட்டையோட அந்த லிக்யூடு, அதுதான். இதில் நம்ம அடித்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா அடிச்சிடுங்க. அடித்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல நைஸான வடித்தட்டில் நம்ம வடிகட்ட போகிறோம். ஏன்னா அந்த கட்டி முட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் அந்த ஒரு ஈஸியாக ஒரு ஃப்ளோவாக அது வரும். அதனால நம்ம வடிகட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் துணியில் வடிகட்டுவாங்க இதை, ஏன்னா அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சிடுறதுனால நமக்கு ஈஸியாக போயிடுது. ஸோ சூப்பராக வந்துடும். இந்த அளவுக்கு லிக்யூடாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் இறங்குறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு புனல், அதாவது இந்த ஜாலருக்குன்னு இங்கெல்லாம் விற்கிது. நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு புனல்னே விற்கும். அதில் ஒரே ஒரு இதுதான் இருக்கும், பொத்தை தான். அதனால் ரொம்ப அதை பார்த்து ஒவ்வொன்றா ஊற்றுறதுக்குள்ளாட்டியும் அடுப்புலலாம் சிந்தி அதை பண்ணுறது ரொம்பவே சிரமம் எடுத்து தான் பண்ணுவாங்க. அந்த பாட்டிக்காரெலாம் அது வேடிக்கையாகவே நாங்கள்லாம் பார்ப்போம். ஆனால் அது நைஸாக இருக்கும், ஆனால் லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்போ சூடான பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு, இல்லை தோசை தவாலியோ இந்த மாதிரி நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றுற விதத்தை பார்த்துக்கிட்டாங்களே தெரியும், இந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க. ஆனால் இது ஒரு 5-6 பொத்தங்கிறதுனால ஈஸியாகிடுது. நீங்கள் இது மாதிரி இல்லை அப்படின்னு ஊரில் இருந்தால் கூட நீங்கள் சில்வர் கடைகளில் இந்த மாதிரி கிடைக்கும், ஜாலர் பொண்ணல்னாலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு மூடியில் பொத்த விட்டுட்டு நம்ம செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி அந்த ஜாயின் பண்ணுற மாதிரி தான், இடியாப்ப சிக்கல் மாதிரி அது பண்ணுறது. இப்போ நான் ஒரு கையில் கேமராவில் அந்த க்ளோஸ்அப்பில் எடுக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டே சுடுறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த மொத்தமாக அந்த மாதிரி வருது. ஆனால் அந்த மாதிரி மொத்தமாக வராமல் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மேலே லேசாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ உள்ள பாட்டிமாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்டில் நெய்யை வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு வெத்தலையை வச்சுக்குவாங்க. வெத்தலையிலேருந்து அந்த நெய்யை தொட்டு இது மேலே மெதுவாக தடவி விடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ ஓரளவு அது உஞ்சி அதுவே தன்னால் எடுக்க வரும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து அப்படியேவும் எடுத்துடலாம், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு எடுத்து மடித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். முன்ன இது பெரிய வேலையாக இருக்கும், இப்போ இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கோழி குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். டெசர்ட் மாதிரி என்ன சொல்கிறது, இந்த வட்டலாப்பம்னு இருக்கிறத அதை தொட்டு சாப்பிடுவாங்க. நாகூர் சைடு, நாகூர் காரைக்காலெல்லாம் இது கூட வட்டலாப்பம் வச்சு செய்கிறது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. இதுவே இது பாருங்கள், கொஞ்சம் கூட மொத்தமாக இல்லாமல் தனித்தனியாக தெரிகிற மாதிரி மெல்லிசாவும் இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். இது மாதிரி நான் கொடுத்த அளவில் 1/2 கிலோ மாவில் 15 வரைக்கும் உங்களுக்கு வரும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஸ்டஃபிங்கும் வச்சு செய்யலாம், அது ஒரு விதம் இருக்குது, முர்த்தபா ஸ்டைலில். அது இன்னொரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.